நீதித்துறையும் இது கீழே தான் வரும். அவங்களும் அது வந்து உங்களுக்கு அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வந்து உங்களுக்கு நிறைய தகவல்கள் கொடுத்து ஆகணும். அது மாதிரி தேர்தல் ஆணையமும் உங்களுக்கு அந்த உரிமையை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உரிமை வந்துடும். நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அது மாதிரி பாராளுமன்றம், சட்டமன்றம் அது வரலாம். இது தவிர்த்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஓகே, ஒரு பர்டிகுலர் பங்கு வந்து கவர்மெண்ட் பங்கு இருந்ததுன்னா அதுலேயும் கேட்கலாம். ஆனால் தனியார் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தில் நம்ம கேட்கவே முடியாது. கேட்கறதுக்கு உண்டான எதுவும் இல்லை. இது தவிர அரசாங்க நிறுவனத்திலேயே நம்ம வந்து எந்தெந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரான்னு சொல்லுவோம், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஓகே, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, சிபிஐ, ஓகே, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இதெல்லாம் வந்து குற்றச்செயல்கள், நம்ம நாட்டுக்கு எதிரான குற்றச்செயல்களோ இல்லை ஒரு இனத்துக்கு எதிரான குற்றச்செயல்களோ இல்லை வேறு சில குற்றச்செயல்களில் ஈடுபடுற அதோடைய தகவல்கள், அந்த தகவல்லாம் வந்து அதெல்லாம் ரகசியம். அந்த ரகசியத்தை பொதுமக்களுக்கு அதை ஷேர் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இந்த இதன் கீழ் வராது. அது மாதிரி வேறு சில விஷயங்கள், டிஆர்டிஓன்னு சொல்லுவோம், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஐஎஸ்ஆர்ஓ உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு உண்டான இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்திய இறையாண்மையை காக்கக்கூடிய ஒரு சில இந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் ஆர்டிஐ வந்து அது வராது. இது தவிர்த்து ஒரு சில ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான சமாச்சாரங்கள், அரசாங்கத்துக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள், அதுக்கு குற்றச்செயல்கள்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஒரு அரசியல்வாதி தவறு பண்ணாங்கன்னா அதை நீங்கள் கேட்கலாம், தாராளமாக அது பண்ணலாம். அதனால் நம்ம ஒரு தகவலை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்தா அது வந்து நம்ம நாட்டுக்கு கேடு, மக்களுக்கு கேடுன்னு வர்றதெல்லாம் அதன் கீழ் வராது, மற்றதெல்லாம் வரும்.